வணக்கம். நம்ம வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பு வேணும், ஒரு அர்த்தம் வேணும்னு எல்லாருமே நினைப்போம் இல்லையா? அதுக்கு ஒரு பழங்கால சித்தர் சொன்ன வழி என்னன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்துல ஆரம்பிச்சு, பிரபஞ்சத்தோட ஒரு பெரிய கேள்விக்கே நம்மள கூட்டிட்டு போக போகுது. சரி, முதல்ல எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்னா, நம்மள பல பேருக்கு இருக்கிற ஒரு ஆன்மீக கவலை தான். அதாவது கிரகங்களோட தாக்கம். குறிப்பா சொல்லணும்னா, சனீஸ்வர பகவானை பத்தி ஒரு சின்ன பயம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா, நாம பார்க்க போற இந்த போதனை அதுக்கு ஒரு அருமையான தீர்வு சொல்ற மாதிரி இருக்கு. அதாவது குரு என்ன சொல்றாருன்னா, நீங்க மத்தவங்களோட நலனை பத்தி சும்மா நினைச்சாலே போதும், சனீஸ்வரன் உங்கள தொடக்கூட மாட்டாருன்னு சொல்றார். பாருங்க, எவ்வளவு சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வாக்குறுதி இது. அப்போ கஷ்டத்திலிருந்து நம்மள காப்பாத்துற அந்த சக்தி வாய்ந்த கவசம் எது? வாங்க, அத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த முழு போதனையுமே ஒரே ஒரு விஷயத்த மையமா வச்சுதான் இருக்கு. அது கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கலாம். ஆனா நிஜத்துல அதுக்கு என்ன அர்த்தம்? பிறர் நலம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். யாருக்கு உதவி தேவையோ அவங்களுக்கு நாம உதவுறது. அவ்வளோதான். இங்க பெரிய பெரிய சடங்குகளோ பூச்சைகளோ இல்ல. ரொம்ப நேரடியான ஒரு செயல், தன்னலமில்லாத ஒரு சேவை. இது ஏதோ ஒரு நல்ல அட்வைஸ் மட்டும் கிடையாதுங்க. இதுதான் சித்தர்களோட ஆன்மீக பாதைக்கே அடித்தளம்னு இந்த போதனை சொல்லுது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு முக்கியமான விஷயம். சரி, இந்த சேவைங்கிற தத்துவம் இருக்கே, இது நம்மளோட ஒரு புனிதமான தமிழ் நூலோட ரொம்ப ஆழமா சம்பந்தப்பட்டிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? அவர் என்ன சொல்றாருன்னா, திருவாசகம் தேன் மாதிரி ரொம்ப இனிமையானதுன்னு சொல்றாரு. ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற ஞானம் அப்படிப்பட்டது. எவ்வளவு அழகான ஒரு ஓமை இல்லையா? அப்போ இங்க ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். தன்னலமில்லாத சேவைதான் மையக் கருத்து. அந்த கருத்த திருவாசகம் ரொம்ப அழகா விளக்குது. அதனாலதான் அதுக்கு அவ்வளவு பெரிய மரியாதை. அதாவது 8ஆம் திருமுறையா அதை நாம போற்றுகிறோம். நாம இவ்ளோ நேரம் சித்தர் பாதைன்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில யார் இந்த சித்தர்கள்? சித்தர்கள்னா யாரு? இந்த கேள்விக்கு நாம நினைக்கிறத விட ஆழமான ஒரு பதில் இருக்கு. குரு என்ன சொல்றாரு பாருங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் என் சொந்தக்காரங்க அப்படின்னு ஒரு சித்தரை வணங்குறவன் சொல்லணும்ன்றாரு. இதுதான் அவங்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான மனநிலை. ஒரு பெரிய மனமாற்றம் இது. அதாவது மொத்த மனித குலத்தையும் தன்னோட சொந்த குடும்பமா பார்க்கணும். இது எல்லாத்தையும் விட்டுட்டு போறது பத்தினது இல்ல. எல்லார் கூடயும் ஒரு ஆழமான தொடர்பை, ஒரு இணைப்பை உணர்றது பத்தினது. இப்போதான் இந்த போதனை இன்னும் ஒரு படி மேல போகுது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்த சொல்லுது. என்னன்னா, நாம வணங்குற பெரிய பெரிய தெய்வங்கள் இருக்காங்களே, ஈசன், முருகன், மணிகண்டன், இவங்க எல்லாமே மிகப்பெரிய சித்தர்கள்னு குரு சொல்றார். இது உண்மையிலே ஆச்சரியமான ஒரு கருத்து. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி எழும்புறது. இந்த போதனையோட முக்கியமான ஆழமான கேள்விக்கே நம்ம இப்ப வரோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாம கும்பிடுற கடவுள்களே சித்தர்கள்னா, அப்போ இங்க இறைவன் யாரு? இதுதான் குரு கேக்குற அந்த உச்சகட்டமான கேள்வி. இது நம்மளோட எல்லா புரிதலையும் ஒரு நிமிஷம் தலைகீழா மாத்துது இல்லையா? அதுக்கு குரு சொல்ற பதில் இன்னும் ஆழமானது. அப்பா, அது யாருக்குமே தெரியாதுங்கிறாரு. பாருங்க, இது ஒரு பதிலா இல்ல, இது ஒரு பெரிய மர்மத்தை நமக்கு உணர்த்துது. அந்த யாருக்குமே தெரியாதுங்கிற மர்மம் இருக்கு இல்லையா? அதனாலதான் சில பேர் கடவுள் இருக்காரு நம்புறாங்க, சில பேர் இல்லன்னு சொல்றாங்க. இதுதான் மனிதனோட நம்பிக்கைக்கும் சந்தேகத்துக்கும் மூல காரணம்னு குரு சொல்றாரு. இது நம்மளோட அனுபவத்துல ஒரு முக்கியமான பகுதி. அப்போ இறைவன் யார்? இந்த பெரிய கேள்வியோட தான் இந்த போதனை நம்மள விட்டுட்டு போகுது. நாமளும் இங்க தான் இந்த அலசலை முடிக்கிறோம். பாத்தீங்களா, பிறருக்கு உதவுறதுன்ற ஒரு சின்ன விஷயத்துல ஆரம்பிச்சு பிரபஞ்சத்தோட ஒரு பெரிய கேள்வி வரைக்கும் நிக்கிறோம். இதுலேருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருவேளை நம்ம தேடலோட முடிவை விட அந்த தேடலுக்காக நம்ம போற பாதை தான் ரொம்ப முக்கியமானதா இருக்கலாம்.